என்னப்பா 35 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இந்த பாதையை கூட போடாம குறைந்தபட்சம் வழியையும் மறைக்காம கூட இருந்திருக்கலாம். உங்க ஆட்சியில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. என்னடா உங்க விஜய் என்ன மாற்றம் கொண்டு வந்துட்டாருன்னு கேட்டீங்களே, நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து இருக்கிறாரு. அதுல இதுவும் ஒரு மாற்றம். தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா, கண் அசைவுக்கு செயல்படுவோம். தாவேகா அரசு மிகவும் வெளிப்படையாக செயல்படுகிறது. தாவேகாவை எப்பொழுதும் விட்டு கொடுக்க மாட்டோம். சிஎம் விஜயின் கண் அசைவுக்கு செயல்படுவோம். ஜெயலலிதாவுடன் இருந்தது போல் சிஎம் விஜயிடம் உண்மையாகவே இருப்போம். இப்படிக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் MC சம்பத். யாரும் செய்யாத சாதனையை செய்து காட்டிய முதல்வர் விஜய். முதலமைச்சராகவே சட்டமன்றத்திற்குள் உள்ள வந்தவர் விஜய் மட்டும்தான். எம்ஜிஆர் இல்லை, ஜெயலலிதா இல்லை, கருணாநிதி இல்லை, ஸ்டாலின் இல்லை, எடப்பாடி பழனிசாமி இல்லை, பன்னீர்செல்வம் இல்லை. படிக்கு CK மதிவாணன். நடப்பதெல்லாம் நல்லதற்கே. அதிமுக விஜயகாந்த் அவர்களுக்கு செய்த துரோகம் இப்பொழுது அதிமுக அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. எம்ஜிஆர் ஆட்சியில் துணை முதல்வர் இல்லை, அம்மா ஆட்சியில் துணை முதல்வர் இல்லை, தளபதி ஆட்சியிலும் துணை முதல்வர் இல்லை. ஏன்னா துணை முதல்வர் என்பது ஸ்டாலினுக்காக கருணாநிதியும் உதயநிதிக்காக ஸ்டாலினும் உருவாக்கியது. வலிமையான தலைவருக்கு துணை தேவையில்லை. பக்க மீசையை எடுப்பேன். உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயராவது தாவேகா சார்பில் வென்றால் நான் ஒரு பக்க மீசையை எடுத்துக் கொள்கிறேன். யாதவ் அர்ஜுனாவுக்கு திமுக RS பாரதி சவால். சுடுகாட்டில் டாஸ்மார்க். முதல்வருக்கு பார்த்திபன் சொன்ன பல ஐடியா. டாஸ்மார்க் கடைகளையே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள சுடுகாடுகள் அருகில் வைத்தால் ஊருக்குள் வரும் சண்டை குறையும், அரசுக்கு வரும் வருமானமும் தடைப்படாது. கடைசியாக வர வேண்டிய இடத்திற்கு இப்போதே வந்துவிட்டோம் என்று சைக்காலஜிக்கல் எண்ணமும் மது குடிப்பவர்களுக்கு வரும் என்ற எனது யோசனையை முதல்வர் விஜயிடம் கூறினேன். இப்படிக்கு இயக்குனர் பார்த்திபன். இனி அண்ணாமலையும் வந்து உங்க கட்சிக்குள்ள பாதியை தூக்கிடுவாரு. ஃபுல் டைம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் உங்களையே பேட்டி எடுப்பார்கள். மீண்டும் ஒரு கிராமத்து கதை சொல்ல வந்திருக்கு. மிமிக்ரி, ஆட்டம், பாட்டம் போன்ற கூடுதல் திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஏற்கனவே பேச்சு திறமை உள்ளது. ஆகையால் எல்லா சேனல்களிலும் வருவீர்கள். நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்று தெரியாது. ஆனா இன்று அரசியல் சூழ்நிலை அங்குத்தான் உங்களை கொண்டு போய் கொண்டிருக்கு. நீங்களும் அதற்கு தாளம் தட்டுவது போல் பேசும் ஒன்றையே மூலதனமாக வைத்து நகர்வதால் நான் மேல் சொன்னது நடக்க அதிக வாய்ப்புள்ளது. டாஸ்மாக் மது மீதான கட்சி நிதி அரசுக்கு மாற்றம். டாஸ்மாக் மூலம் ரூபாய் 1200 கோடி கூடுதல் வருவாய் கிடைக்கும். அரசு நடவடிக்கை. ஹாட் பீர் ஒயின் பெட்டிகளுக்கான கட்டண வசூல் முறையில் மாற்றம். இதுவரை ஹாட் பெட்டிகளுக்கு ரூபாய் 90, பீர் பெட்டிகளுக்கு ரூபாய் 40, ஒயின் பெட்டிகளுக்கு ரூபாய் 20 என கட்சி நிதியாக மாதத்திற்கு சுமார் ரூபாய் 100 கோடி வசூல். அரசுக்கு வராத இந்த தொகையை இனி நேரடியாக அரசு கணத்தில் சேர்க்க ஏற்பாடு. இந்த புதிய நடைமுறையால் ஆண்டுக்கு ரூபாய் 1200 கோடி கூடுதல் வருவாய் கிடைக்கும் என தகவல். ரூபாய் 3.600 கோடி ஊழல். டாஸ்மார்க்கில் ஆண்டுக்கு ரூபாய் 3.600 கோடி ஊழல் நடத்தியுள்ளது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் மூலம் நாளொன்றுக்கு ரூபாய் 10 கோடி அளவுக்கு ஊழல். டாஸ்மாக் துறையில் புரட்சியை ஏற்படுத்தினோம். ஊழல் செய்தவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படிக்கு அமைச்சர் விக்னேஷ். யாருக்கும் தெரியாமல் CM விஜய் மாறு வேடத்தில் ரவுண்ட்ஸ் போறாரு. முதல்வர் விஜய் பெரம்பூருக்கு போகவில்லை என நீங்கள் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தால் நாங்கள் என்ன செய்வது? விஜய் மாறு வேடத்தில் எல்லா இடங்களுக்கும் போய்கொண்டு இருக்கிறார். பல இடங்களுக்கு அவர் சத்தம் இல்லாமல் போயிட்டு வருகிறார். எந்த ரோடு சரியில்லையோ, எங்கு பிரச்சனை நடக்கிறது என்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். இப்படிக்கு தாவேகா ஆனந்த்ஜித். இனி தாவேகா தான் வெல்லும். வரும் தேர்தல் அனைத்து தொகுதிகளிலும் இனி தாவேகா தான் வெல்லும். முதலமைச்சர் விஜய் வெறும் அரசியல்வாதி அல்ல, மக்களுக்கு சேவை செய்யும் மனிதர். கட்சியில் இணையவர்களையே உரிய மரியாதையுடன் நடத்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவு. இப்படிக்கு அமைச்சர் ஆனந்த். அனைவரும் தயாராக இருங்க, முதல்வர் உத்தரவு. பருவமழையை முன்னிட்டு அனைத்து துறைகளிலும் தயார் நிலையில் இருக்க முதல்வர் விஜய் உத்தரவு. எந்த ஒரு பேரிடர் சூழ்நிலையிலும் எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவசர கால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் செயல்படவும், மீட்பு உபகரணங்கள் மற்றும் மீட்பு படையினர் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்யும் உத்தரவிடப்பட்டுள்ளது.
அனைவரும் தயாராக இருங்க, முதல்வர் உத்தரவு. பருவமழையை முன்னிட்டு அனைத்து துறைகளிலும் தயார் நிலையில் இருக்க முதல்வர் விஜய் உத்தரவு. எந்த ஒரு பேரிடர் சூழ்நிலையிலும் எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அவசர கால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் செயல்படவும், மீட்பு உபகரணங்கள் மற்றும் மீட்பு படையினர் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்யும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் எச்சரிக்கை. அமைச்சர்கள் யாரும் தவறு செய்யக்கூடாது. தவறு செய்தவர்கள் மீது உடனுக்குடன் கடுமையான நடவடிக்கை. அமைச்சர்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடியவர்கள் தவறு செய்யாத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். கிளீன் கவர்மெண்டாக பணியாற்றுவதே இலக்கு. அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கை. கல்வித்துறை அதிரடி. தனியார் பள்ளிகள் அறிவிப்பு பலகையில் கட்டண விவரங்களையே வெளியிட வேண்டும். தவறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். பள்ளி கல்வித்துறை உத்தரவு. திமுக தோல்வியடைந்ததும் தளபதி அரசியலுக்கு வந்தார். திமுக தோல்வியடைந்ததும் திமுக காங்கிரஸ் பல ஆண்டு கூட்டணி முறிந்தது. திமுக அதிமுக கூட்டணியை வைத்து ஆட்சியை கைப்பற்ற திட்டம் தீட்டியது. அதிமுக சுக்குநூறாக உடைந்தது. காசு கொடுத்து ஓட்டு வாங்குவது சிதைந்தது. பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை மனதில் அரசியல் பதிந்தது. அண்ணாமலையின் புதிய கட்சி துவக்கம் என ஒரு பிரளயமே நடந்தது. உண்மையிலே நீ ராவணன் மவன்தான் அண்ணா. அவர் ஜெயிச்சு என்னை காப்பாத்திட்டாருன்னு தாவேக கட்சி ஆண்டு விழால நான் பாடினது மிக பெரிய சர்ச்சை ஆகிடுச்சு. எல்லாருக்கும் கொஞ்சம் சின்ன கஷ்டம் இருந்தது. ஒரு வேளை விஜய் சார் ஜெயிச்சா முருகன் கோவிலுக்கு போய் அர்ச்சனம் பண்ணணும்னு யோசிச்சேன். அதே மாதிரி அவர் வெற்றி பெற்றது என்னை காப்பாத்திட்டியே முருகான்னு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அதனால அவர் வெற்றி பெற்றதும் கோவிலுக்கு போய் விஜய் சார் பெயர்ல அர்ச்சனை பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டியே முருகான்னு நன்றி தெரிவிச்சிட்டு வந்துட்டேன். இப்படிக்கு பாடகர் வேல்முருகன். பின்னாடி இருக்க 4 பேர் சேர்ந்து கட்சி ஆரம்பிச்சா கூட விஜய் ஜெயிக்க முடியாது. விஜயே அரசியலை விட்டு விலகிற வரைக்கும் நீங்க கட்சி ஆரம்பிச்சு பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். உங்க மேல ரொம்ப கோபம் வந்துடுச்சுன்னு சொன்னாரு. இப்பவும் பழச மறக்காம கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. அவர் சிஎம் ஆச்சே, அவரோட அதிக நேரம் எடுக்க வேண்டாம். 2 நிமிஷம் பார்த்துட்டு திரும்பிடலான்னு நினைச்சுதான் போனேன். ஆனா 20 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்துட்டோம். பார்க்கிங் பார்த்தேன். உங்க மேல ரொம்ப கோபம் வந்துடுச்சுன்னு சொல்லி ரொம்ப பாராட்டினார். தவிர தேசிய விருது வாங்கினதுக்கு பாராட்டுக்களையே தெரிவிச்சாரு. எங்க வீட்டில் எல்லாருமே உங்களோட ரசிகர்கள். எலெக்ஷன் ரிசல்ட் வெளியாகிட்டு இருக்கும்போது டிவிக்கே முன்னிலை செய்து வரும்போது என் மனைவி அக்கம் பக்கத்துல இருந்தவர்களுக்கு இனிப்பி வழங்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட ஒரு வார்த்தை நீங்க பேசினால் பெரிய வெகுமதி கிடைச்ச மாதிரி இருக்கும்னு சொன்னேன். உடனே பேசுறேன்னு சொல்லி அவர் பேசினது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிக்கு நடிகர் MS பாஸ்கர். முதல்வர் விஜய்க்கு இருக்கிற வேற மாதிரியான கூட்டம். விஜயின் அரசியல் வருகைக்கு பிறகு களம் மாறியுள்ளது. வேறொரு யுக்தி பிஜேபி எடுக்கிறது. விஜய்க்கு வந்த இளைஞர்களின் கூட்டம் போல அண்ணாமலைக்கு வர வாய்ப்பே இல்லை. அது வேற கூட்டம். இப்படிக்கு பத்திரிகையாளர் மணி. சோதனையில் சிக்கியது. தமிழகத்தில் பல்வேறு சார்பதிவாளர் அலுவலகங்களில் நடந்த லஞ்ச ஒழிப்பு சோதனையில் கணக்கில் காட்டப்படாத ரூபாய் 37.75 லட்சம் பறிமுதல். விஞ்ஞான முறையில் செந்தில் பாலாஜி ஊழல். முந்தைய திமுக அரசில் மின்துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி விஞ்ஞான முறையில் ஊழல் செய்துள்ளார். 8 லட்சம் ரூபாய் மதிப்பில் உள்ள டிரான்ஸ்பார்மர்களையே 13 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியுள்ளதாக மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. வாழ்க்கை ஒரு வட்டம். 2017 மெர்சல் பட ரிலீஸுக்காக அண்ணன் போய் கடம்பூர் ராஜுவை சந்திச்சுட்டு வந்தாரு. ஆனா இன்னைக்கு 2026 கடம்பூர் ராஜு அண்ணாவுடைய கட்சியில இணைய வந்திருக்காரு. இன்னும் யாரெல்லாம் வர போறாங்களோ கவுண்டிங் ஸ்டார்ட். ஜோசப் விஜய் அண்ணா செய்த மாற்றம். மக்கள் தானே மன்னர்களே உனக்கு கட்ட வரனா. போக்குவரத்து தொடங்கிய காலத்தில் இருந்து இன்றைக்கும் வரைக்கும் இந்த கொட்டக்குடி மலை கிராமத்து மக்களுக்கு பேருந்து சேவை என்ற ஒன்று இருந்ததே இல்லை. சொல்ல போனால் 56 ஆண்டு கால கோரிக்கை இது. பள்ளி மாணவர்களோடு நலன் கருதி கொட்டக்குடி மலை கிராமத்துக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்தையை தொடங்கி இருக்காங்க. முதல் முறையாக மலை கிராமத்துக்கு வந்த அரசு பேருந்துக்கு தேங்காய் உடைச்சி இனிப்பு கொடுத்து அந்த பஸ்ஸினுடைய ஓட்டுநர் நடத்துனருக்கு மாலை போட்டு உற்சாகமாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க இந்த மலை கிராம மக்கள். மக்கள் மன்னதே அன்பாலே
திடீரென பீச்சுக்கு விசிட் அடித்த ஆதவ் அர்ஜுன், புசி ஆனந்த், மரியா வில்சன். நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு. அண்ணா, நம்ம ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்றால், அடுத்த எந்த ஒரு கட்சியுமே விஜய் அண்ணா இருக்கும் வரை ஆட்சிக்கு வரக்கூடாது. அந்த அளவுக்கு இருக்க வேண்டும். ஒரு மேயர் பதவியை கூட திமுகவால் பெற முடியாது. 8 மாதத்தில் நடக்க உள்ள உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயர் பதவியை கூட திமுகவால் பெற முடியாது என ஆதவ் அர்ஜுனா பேச்சு. தாவேகா எம்எல்ஏ அவமதிக்கப்பட்ட சென்னையில் திமுக டெபாசிட் கூட பெறாது என்ற ஆவேசம். சிஎம்க்கு நன்றி. கடந்த ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் இந்த ஆட்சியில் புகார் அளித்ததும் திருச்சி சூர்யா மீது கைது நடவடிக்கை எடுத்த சிஎம்க்கு நன்றி. இப்படிக்கு மாலை. முதல்வர் விஜய்க்கு இருக்கிறது வேற மாதிரியான கூட்டம். விஜயின் அரசியல் வருகைக்கு பிறகு களம் மாறியுள்ளது வேறொரு யுத்தி பிஜேபி எடுக்கிறது. விஜய்க்கு வந்த இளைஞர்களின் கூட்டம் போல் அண்ணாமலைக்கு வர வாய்ப்பே இல்லை. அது வேற கூட்டம். இப்படிக்கு பத்திரிகையாளர் மணி. முதலமைச்சர் மரியாதை. காயிதே மில்லத்தின் 131வது பிறந்த நாளை ஒட்டி காயிதே மில்லத் துயிலிடத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மரியாதை. சென்னை தலைமைச் செயலகத்தில் அண்ணன் தலைமையில் இன்று முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இப்படி ஒரு அமைச்சரையை தமிழகம் இதுவரை பார்த்ததுண்டா? அதிகாலை 2 மணிக்கு கூட ரைடு செய்கிறார். அமைச்சர் பிரபு இருக்கும் வரை இனி ஒரு கிராமம் கனிம வளம் கூட முறைகேடாக வெளியே போகாது. தூய சக்தின்னு சும்மா பேச்சுக்கு சொல்லல, நடைமுறையில் நடத்தி காட்டப்பட்டுள்ளது. இதுதான் தாவேகா அரசு. காமராஜர் ஆட்சிக்கு பிறகு ஒரு நேர்மையான அரசையை தமிழகம் பார்க்கிறது. முதல்வர் விஜயுடன் நடிகர் பார்த்திபன் சந்திப்பு. முதலமைச்சர் விஜயை பேரரசராக சித்தரித்த படத்தையே பரிசாக அளித்த நடிகர் பார்த்திபன். தடம் பதிக்கும் தாவேகா அரசியல் களத்தையை தொடர்ந்து இப்பொழுது ஊடக உலகிலும் புதிய புரட்சி செய்ய வருகிறது தமிழக வெற்றி கழகம். வெற்றி என்ற பெயரில் தாவேகாவின் சொந்த செய்தி தொலைக்காட்சி விரைவில் தொடங்கப்பட்டுள்ள தகவல் வெளியாகியுள்ளது. உண்மை உறுதி உங்களுடன் என்ற தாரக மந்திரத்தோடு தடம் பதிக்கும் இந்த புதிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். கொடை பிடிக்கிறது, கார்ல தொங்கிட்டு போறது, இவங்க தான் புரோட்டோகால். தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் பல்லவிக்கு புரோட்டோகால் என்றாலே என்னவென்று தெரியவில்லை. தட் புரோட்டோகால் ஆஃப் பான்ஸ் பவுடர் பிரியா. கோவையில் 10 வயது குழந்தையை வன்கொடுமை செய்து கொன்ற ஏஐ கார்த்தி ஸ்ட்ரெச்சரில் அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர். 12/5/26 மீனவர்களை விடுவிக்க கோரிக்கை. இலங்கை கடற்கரையால் சிறை பிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். 2/6/26 இலங்கை சிறையில் 30 மீனவர்கள் விடுதலை. மகிழ்ச்சியாக கற்றுக்கொள்ளுங்கள். இந்த கல்வி ஆண்டின் முதல் நாளை புதிய நம்பிக்கையோடு தொடங்கும் என அன்பிற்குரிய மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். கல்விதான் உங்கள் எதிர்காலத்தின் ஒளிமயமாக்கும் சக்தி. உயரிய கனவுகளையே வளர்த்துக் கொள்ளுங்கள். அதற்கேற்ப கடினமாக உழையுங்கள். பள்ளிக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்விலே முன்னேற்றமாக இருக்கட்டும். இப்படிக்கு முதலமைச்சர் விஜய். என்னை அசிங்கப்படுத்தணும்னே வந்திருக்காங்க. எனக்கு குழந்தை பிறந்து 7 நாள் தான் ஆகுது. பள்ளி நிகழ்ச்சின்னு எனக்கு அழைப்பு வந்ததுன்னு போனேன். நேத்து இரவு வரை அவங்க வரது உறுதி ஆகல. நான் வரேன்னு தெரிஞ்சதுமே அவங்க வேணும்னே வந்திருக்காங்க. ரிப்பன் கூட என்ன கட் பண்ண விடாம அவங்க ஆளுங்க வச்சு கட் பண்ணாங்க. அங்கு இருக்கிற எம்எல்ஏ கிட்ட மெழுகுவத்தியை கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா அவங்க இல்ல, அதிகாரி ஏற்றணும்னு சொன்னாங்க. அவங்க நோக்கம் என்ன அசிங்கப்படுத்தணும்னு. ஆனா அது ஒரு பள்ளி நிகழ்ச்சி. அங்கு நம்ம வீரத்தை அதிகாரத்தையும் காட்டும் இடமில்லை. நான் எதுவும் பேசாமல் வந்துவிட்டேன். இப்படிக்கு மேயர் பிரியாவின் செயலை குறித்து எம்எல்ஏ பல்லவி. தாவேகாவுக்கு ஆதரவாக புதிய நியூஸ் சேனல் தொடக்கம். முதலமைச்சரும் தாவேகா தலைவருமான விஜய் தனது கட்சி கொள்கைகளையே பரப்ப வெற்றி டிவி என்று புதிய செய்தி மற்றும் பொழுதுபோக்கு தொடங்க தொலைக்காட்சியை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஆதவ் அர்ஜுனாவில் இந்த சேனலில் நிதி மற்றும் நிர்வாக பொறுப்புகளையே கவனிப்பார் என தகவல் தெரிவிக்கின்றன.
மாமல் தொல்லையில் இருந்து சிஎம் விஜய் எங்களை காப்பாற்றி விட்டாரு. மாமல் தொல்லையில் இருந்து முதல்வர் விஜய் தலைமையிலான அரசு எங்களை காப்பாற்றி விட்டது. இதே நிலை தொடர்ந்தால் மகிழ்ச்சி. மேலும் டாஸ்மாக் பணியாளர்கள் செலுத்தி வரும் கூடுதல் தொகையையும் நிறுவனமே ஏற்றுக்கொண்டால் பாட்டிலுக்கு 10 வசூலிக்கும் நிலை வராது. கேரளாவை போல டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். இப்படிக்கு டாஸ்மாக் பணியாளர் சங்க பொதுச் செயலாளர் தனசேகரன். முதல்வரை சந்திக்க 28வது நாளாக நடைப்பயணம். முதல்வர் விஜயை சந்திக்க கேரளாவில் இருந்து சென்னைக்கு 28வது நாளாக நடைப்பயணம் மேற்கொண்டு வரும் தம்பதி. விஜயை சந்தித்து நீண்ட நாள் கனவு என்றும் அது இதுவரை நடக்காதா கேரளாவில் இருந்து நடந்து வருகிறோம் என்று கூறியுள்ளனர். எம்எல்ஏவை புறக்கணிக்கவில்லை. புரோட்டோகால் படி மேயரையை நான் முதலில் குத்துவிளக்கு ஏற்றினேன். அடுத்து ஆணையர் ஏற்ற வேண்டும். புரோட்டோகால் படி நடந்து கொண்டோம். எம்எல்ஏவுக்கு கூறிய மரியாதையை தந்தோம். முறைப்படி எம்எல்ஏவுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டது. இப்படியே பேசிட்டு இருந்தா ஊசி எடுத்து உள்நாக்கிலே குத்திடுவேன். பிரச்சனை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றனர். இப்படிக்கு சென்னை மேயர் பிரியா விளக்கம். மக்களும் அவர் பின்னாடியே. அவர் சினிமாவை விட்டுட்டு அரசியலுக்கு போனா மக்களும் அவர் பின்னாடியே சினிமாவை விட்டு அரசியல் பார்க்க போயிட்டாங்க. இப்படிக்கு இயக்குனர் லிங்குசாமி. ஊழல் உருவாவதில்லை, விதைக்கப்படுகிறது. அதுக்கு ஏண்டா எல்லாரும் என்ன பாக்குறீங்க? ஃபைனலா சிஎம் டைட்டில் கார்டு சினிமாவில். சிங்கம் இரையாகாதே, எத்தனை வருட கனவு விரைவில் நிறைவேறும் T69ல. மாண்புமிகு முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு எங்கள் மரியாதையும் மனமார்ந்த நன்றிகளும்.